ஃப்ரான்ஸில் இருக்கின்ற நிறைய பேருக்கு இருக்கின்ற குழப்பமான ஒரு பிரச்சனை. நான் இங்கே வாழ்கிறேன், என்னுடைய இறுதி காலத்தை நான் இலங்கையில் போய் வாழணும். இலங்கையில் போய் வாழ்கின்ற பொழுது எனக்கு என்னுடைய பென்ஷன் பணம் இலங்கையில் போய் எடுக்கலாமா இல்லையா, அல்ல இந்தியாவில் போய் இருந்தால் எடுக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இருக்கின்ற குழப்பமான பிரச்சனை இந்த எப்படி என்னுடைய பென்ஷன் காசு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக நான் உங்களோடு கிடைக்கின்ற விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இது சம்பந்தமாக உங்களுக்கு மேலதிக விவரங்கள் தெரிஞ்சவங்க நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த விஷயம் முகநூலில் சிவானா அவர்களுடைய ஆதாரங்களோடு உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் சொன்னால் அவருடைய பெர்மிஷன்லாம் பகிரலாது. அவரோட பகிர்ந்த ஆதாரங்களோடு நான் அந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது சம்பந்தமாக உங்களுக்கு தெரிஞ்சவர்களை நீங்கள் கருத்துடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸை பொறுத்தவரை இப்போ ஃப்ரான்ஸினுடைய இந்த அரசாங்கம் ஆட்டம் காணுகின்ற நிலையில் அடுத்து வரப்போவது மரின் லூப்பன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்காங்க. மரின் லூப்பன் வந்தால் நிறைய பேர் ஃப்ரான்ஸில் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நேஷனாலிட்டி வச்சுருந்தாலும் நீங்கள் ஒரு இலங்கை தமிழர் அல்லது ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்தவர், நீங்கள் ஒரு புலம்பெயர்ந்து தான் வந்திருக்கிறீங்க அப்படின்ற அடிப்படையில் நாட்டில் ஃப்ரான்ஸில் வாழ இயலாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்கிறது. ஃப்ரான்ஸில் எங்களுடைய புலம்பெயர்ந்தவர்களை நாட்டை விட்டு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த ஒரு வாக்கெடுப்பில் 70% ஃப்ரெஞ்சு வாழ் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க வெளிநாட்டவர்களை நாட்டிலேருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. இது நாளைக்கு மரின் லூப்பன் ஜனாதிபதியாக வந்தால் இது அவருக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சரி, இந்த நேரத்தை நீங்கள் ஃப்ரான்ஸில் வேலை செய்கிறீங்க, உங்களுடைய வயசு இப்போ பார்த்தீங்கன்னா 63, 62, 65, அது ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறது. எத்தனை வயசில் பென்ஷன் கொடுக்குறது அப்படின்ற பிரச்சனை. சரி, எத்தனை வயசில் நீங்கள் பென்ஷன் எடுக்கிறீங்களோ அல்லது இப்போ நீங்கள் 20 வயசில் வேலையை போனீங்கன்னா 45 வயசுலேயும் பென்ஷன் எடுத்துகிட்டு வரலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அதை போயிட்டு நீங்கள் கோலம்புடுவா ஃப்ரான்ஸ் தரவா எல்லாம் போயிட்டு கேட்டீங்கன்னா அவங்க பார்த்து சொல்லுவாங்க நீங்கள் எடுக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதன் அடிப்படையில் நீங்கள் எடுக்கலாம். அது ஒரு விஷயம். அது அப்படியே இருக்கின்ற பொழுது ஃப்ரான்ஸில் நாங்கள் இருந்த போட்டு இலங்கைக்கு வந்தால் அல்லது இந்தியாவுக்கு போயிட்டால் ஓய்வூதியத்தை எடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக முடியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் வேலை செய்து விட்டு அதற்கான சமூக பாதுகாப்பு பங்களிப்பாக இருக்கின்ற சோஷியல் காசுகள் எல்லாவற்றையும் செலுத்தியிருந்தால் அந்த ஓய்வூதியம் உங்களுடைய உழைப்புக்கான உரிமையாகும். அதில் பிரான்ஸ் அரசாங்கம் நீங்கள் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லாது. நீங்கள் இலங்கைக்கு தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ சென்றால் அந்த தொகையை நீங்கள் பெறலாம். இது எப்படி பெறலாம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நான் அதை எல்லாத்தையுமே நான் அதில் சொல்லிடுறேன். ஃப்ரான்ஸினுடைய ஓய்வூதிய அமைப்பானது என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஓய்வூதிய தொகையை நீங்கள் நேரடியாக உங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற வங்கிகள்லையோ அல்லது இந்தியாவில் இருக்கின்ற வங்கிகளுக்கோ நீங்கள் நேரடியாக அனுப்பி வைப்பதற்கான விஷயத்தை செய்கிறாங்க. இதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், நீங்கள் இலங்கையில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய வாழ்வியல் சான்றிதழ் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களா அப்படின்றத உறுதிப்படுத்தி இங்கே இலங்கையில் இருக்கின்ற அதுக்கான அதிகாரிகளிடம் உறுதிப்படுத்தி நீங்கள் அதை அவங்களுடைய கையொப்பமோடு நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ நேரடியாகவோ தபால்லையோ அனுப்ப வேண்டும். நேரடியாகன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச யாரிடம் அதை அனுப்பி அவர்கள் அதை கொண்டே கொடுத்தாங்கன்னு சொன்னால் சரி. ஓய்வூதிய காலத்தில் நீங்கள் இலங்கைக்கு சென்றால் மீண்டும் நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வர முடியுமா அப்படின்றது இங்கே நிறைய பேர் கேட்குற கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் ஃப்ரான்ஸை விட்டு நிரந்தரமாக வெளியேறினால் உங்களுடைய தற்போதைய பதிவிட பத்திரம், அதாவது தித்துஷூர் செல்லுபடியாகும் தன்மை பாதிக்கப்படும். குறிப்பாக உங்களுடைய 10 வருட அனுமதி அட்டை வைத்திருப்பவர்கள் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் ஃப்ரான்ஸை இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அனுலை ஆகும் அப்படின்ற விஷயமும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். இதில் ஃப்ரான்ஸுக்கு நீங்கள் திரும்பி வர விரும்பினால் அரசு ஒரு சிறப்பு சலுகையை வழங்குகிறது. அதாவது ஓய்வூதியர்களுக்கான வதிவிட அனுமதி அப்படின்றது நீங்கள் ஃப்ரான்ஸில் வேலை செய்து விட்டு ஓய்வூதியம் பெறுவராக இருந்தால் இந்த சிறப்பு வதிவிட அட்டைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த அட்டையினுடைய காலம் 10 வருஷம். இது நம்மளாக ஃப்ரான்ஸில் இல்லை, கனடாவிலும் இதே மாதிரி தான் நினைக்கிறேன். யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். 10 வருடங்கள் ஃப்ரான்ஸுக்கு நீங்கள் செல்லலாம் அப்படின்றதும் நீங்கள் சுற்றுலாவாகவோ அல்லது உங்களுடைய உறவினர்களையோ உங்களுடைய பிள்ளைகளையோ நீங்கள் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு முறையும் வரலாம். ஆனால் ஃப்ரான்ஸில் ஒரு வருடம் மட்டும்தான் நீங்கள் இருக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். இலங்கையில் அல்லாமல் இந்தியாவில் வாழ விரும்பினால் ஓய்வூதியம் கிடைக்குமா அப்படின்றது நிறைய பேர் கேள்வி. அதுவும் இங்கே கிடைக்கும். அதில் எந்த விதமான
மாற்று கருத்துமில்லை. நீங்கள் எந்த நாட்டவராக இருந்தாலுமே சரி, எந்த நாட்டில் போய் நீங்கள் வாழ போகிறீங்கன்னாலும் சரி, உங்களுடைய ஓய்வூதியம் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுறது. நீங்கள் இந்தியாவில் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரான்ஸ் அரசு உங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு அனுப்பும். அதே மாதிரி நான் ஏற்கனவே இலங்கையில் நீங்கள் வாழ்வதற்காக கொடுக்கின்ற அந்த நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கள் அப்படின்ற சர்டிஃபிகேட் விஐ அதை வந்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்படுறது. இதில் நீங்கள் ஃப்ரான்ஸை விட்டு நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான காப்புறுதி, அதாவது வந்து கார்வித்தல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸை விட்டு வெளியில் போனீங்கன்னு சொன்னால் அது வந்து பயன்படுத்த முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ரோஸ் மலாதி, அதாவது வந்து நீங்கள் உங்களுடைய செக்யூரிட்டி சோசியல் என்ன செய்யுமான்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரான்ஸில் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுகிறது. நீங்கள் ஃப்ரான்ஸ் விட்டு வெளியில் போனீங்கன்னு சொன்னால் அவைகள் வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி, நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு வந்து உங்களுடைய ஓய்வூதிய பற்றிய உங்களுடைய புதிய முகவரி, வங்கி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து நீங்கள் ஃப்ரான்ஸுடைய சட்டப்படி நீங்கள் சலுகை உழைப்பால் பெற்றதோ அல்லது வந்து அரசின் சமூக உதவியாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலோ அல்லது இலங்கையோ இந்தியாவிலோ கிடைக்குமா என்பது வந்து அவங்களாம் முடிவு செய்ய வேண்டும். அதாவது வந்து ஃப்ரான்ஸினுடைய சட்டம் என்ன சொல்வதோ அதன்படி தான் முடிவுகள் எடுக்கப்படும். இதனால் வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தி விடலாம். அதாவது வந்து நீங்கள் ஃப்ரான்ஸில் வேலை செய்தால் கிடைக்கும் சலுகைகள் உலகில் வந்து எங்கு சென்றாலும் உங்களை பின்தொடரும், அதில் பிரச்சனை கிடையாது. தொழில் சார்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃப்ரான்ஸில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அது உங்களுக்கு ஏற்பட்ட விபத்து அல்லது வந்து ஏதாவது ஒரு காரணமால் மாற்றுத்திறனாளியாகி அதற்கான ஓய்வூதியத்தை பெற்று வந்தால் அந்த காசு வந்து நீங்கள் இலங்கையிலையோ இந்தியாவிலையோ போயிட்டு எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஓய்வூதியத்தை விட கூடுதலான ஓய்வூதியம் அல்லது வந்து தொழில்சார் ஓய்வூதியம் வந்து எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு அங்கே ஃப்ரான்ஸின் சலுகையின் அடிப்படையில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வேலை இடத்துல வந்து விபத்து இடம்பெற்கின்ற பொழுது வேலையில் வந்து கிடைக்கின்ற இழப்பீட்டு தொகையும் வந்து வெளிநாட்டில் வந்து அவர்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஃப்ரான்ஸை விட்டு வெளியில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து ரத்தாகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் வந்து ஃப்ரான்ஸ் அரசாங்கம் வழங்குகின்ற சமூக உதவித்தொகைகள் உங்களுக்கு வந்து இந்தியாவிற்கோ அல்லது வந்து இலங்கைக்கோ மாற்ற முடியாது. நீங்கள் ஃப்ரான்ஸை விட்டு நிரந்தரமாக வெளியேறினால் இந்த விஷயம் வந்து இல்லாமல் போகும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் பெற முடியாது. அதே மாதிரி முதியோருக்கான குறைந்தபட்ச உதவித்தொகை, அதாவது வந்து ஏஎஸ்பிஏ, அந்த தொகையும் வந்து வெளிநாட்டில் போனீங்கன்னு சொன்னால் கிடைக்காது. ஃப்ரான்ஸில் வாழ்ந்தீங்கன்னா மட்டுமே கிடைக்கும். அதே மாதிரி கூடுதல் மாற்றுத்திறனாளியா என்று சொல்லப்படுற உதவித்தொகை ஏஎஸ்ஐ, அலோகேஷன் சுப்ளிமெண்டர் இது இன்வெலித்தே, அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி AAH ஏஎஸ்பிஏ போன்ற உதவித்தொகைகளும் வந்து ஃப்ரான்ஸினுடைய வாழ்க்கை செலவுகளை சமாளிப்பதற்காகவே ஃப்ரான்ஸ் அரசாங்கம் கொடுக்குறது. நீங்கள் ஃப்ரான்ஸை விட்டு வெளியில் போனீங்கன்னு சொன்னால் இந்த தொகைகள் வந்து ஒரு வருடத்தில் வந்து குறைந்தபட்சம் நீங்கள் 9 மாதங்கள் ஃப்ரான்ஸில் வசித்திருக்க வேண்டும் என்பது வந்து ஃப்ரான்ஸுடைய தற்போதைய சட்டமாக இருந்தாலும் ஃப்ரான்ஸை விட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னு சொன்னால் இவைகள் வந்து கிடைக்காது. என்ன சொன்னால் இவைகள் எல்லாமே ஃப்ரான்ஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படுகிறவை. நீங்கள் வேலை செய்தது உங்கள் முதல் சம்பளத்திலிருந்து பிடித்த காசில் இருந்து அதன் மூலம் கிடைக்கின்ற அடிப்படை ஓய்வூதியம் மற்றும் தொழில்சார் ஊனமுற்றோர் ஓய்வூதியம் மட்டுமே இலங்கை அல்லது இந்தியாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் கிடைக்கும். ஃப்ரான்ஸ் அரசாங்கம் வழங்குகின்ற இலவச முதியோர் தொகை ஏஎஸ்பிஏ அல்லது வந்து மாற்றுத்திறனாளி உதவித்தொகை ஏஏஎச் நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறியதும் நிறுத்தப்பட்டு விடும் அப்படின்றதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வெளியேறுவதற்கு முன் இந்த உதவித்தொகைகளை வழங்கும் நிறுவனங்கள், அதாவது வந்து காஃபாக இருக்கலாம் அல்லது சிபிஏமாக இருக்கலாம், முறைப்படி உங்களுடைய தகவல்களை வந்து நீங்கள் தெரிவிக்க வேண்டும். இங்கே நிறைய தெரிவித்து விட்டு வந்தீங்கன்னு சொன்னால் தான் அந்த பணத்தை வந்து அந்த ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய சட்டப்படி அது என்ன செய்கிறதுன்னு சொல்லி முடிவெடுக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து பென்ஷன் எடுக்கிறார்கள், இங்கே 6 மாதம் அங்கே 6 மாதம் வந்து ஓடிக்கொண்டிருக்காங்க. அதுவும் இப்போ அண்மை காலங்களில் கிடைக்கப்பட்ட தகவல்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவைகளும் கண்காணிக்கப்படுகின்றன. யார் 6 மாதம் எங்கே நிற்கிறாங்க, 6 மாதம் அங்கே நிற்கிறாங்களா, அரசாங்க உதவிகளை பெற்றுக்கொண்டு பென்ஷன் எடுக்கிறவர்கள் ஸ்ரீலங்கா போகிறாங்களா, இவைகள் எல்லாமே வந்து ஃபோனினுடைய தொலைபேசி இலக்கத்தை வச்சுக்கொண்டு கண்காணிக்கப்படுவதாகவும் இன்னொரு தகவலும் வந்து ஏற்கனவே நான் பகிர்ந்தது தான். இந்த விஷயத்தை வந்து இந்த இடத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் உங்களை கண்காணிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொகைகளை உங்களுடைய அரசாங்கத்தினுடைய
உதவித்தொகைகள் வந்து இனி வந்து நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது. அதனால் இந்த விஷயங்களை வந்து மிக மிக அவதானமாக யோசித்து செய்யுங்க. யோசிச்சு செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அரசாங்கத்தை ஏமாத்துகிறோம் அப்படின்னு சொல்லி செய்து போட்டு இப்போ நீங்கள் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. இந்த விஷயங்கள் பிடிச்சிருந்தால் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயிராட்டியும் பரவாயில்ல, இப்படியான விஷயங்களை கருத்தாகவாது பகிர்ந்து விடுங்க. நன்றி.